இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யோவான் நற்செய்தி 8ஆம் அத்தியாயம் 32, 33, 34 திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். தனி மனித பாவங்களுக்கு மட்டுமல்ல, கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட சக மனிதர்களை ஏற்ற இரக்கத்தோடு பார்க்கின்ற பார்வை, ஏளன பேச்சுக்கள், தான் என்ற மமதை, பதவிக்காக பணத்திற்காக எதையும் செய்ய துணியும் செயல்பாடுகள் போன்றவைகளும் நம்மை அடிமைப்படுத்தும் பாவங்களே. ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு பாவங்களை விட்டுவிட்டு மனமாறி விடுதலை பெற முயல்வோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே